பிரதோஷம் ஏன் வந்தது அப்படின்னாக்க அந்த பிரதோஷத்துல அதாவது துர்வாச முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் சிவபக்தர். சிவபூஜை எல்லாம் முடிச்சுட்டு அன்றைய சிவபூஜை பிரசாதத்தை எடுத்துன்னு வரும்போது எழுத்தாப்புல இந்திரன் வரார். சரி, இன்றைய சிவபூஜை பிரசாதத்தை இந்திரன் கொடுத்துரும், 330 கோடி தேவருக்கு ராஜா அவரு அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு அது அவருக்கு வெள்ளை யானை வாகனம், யானைக்கு மேல உட்காந்து யானை தும்பி கையில வாங்குறது. அது வாங்கினது இல்லாம காலில் போட்டு மிதிச்சிடுது அந்த மாலையெல்லாம். இவருக்கு உடனே கோவம் வந்துருது. நான் கொடுத்த மாலையை நீ மேல உட்காந்து வாங்கினேன், சரி 330 கோடி தேவருக்கு ராஜாவாச்சு சரின்னு நான் கொடுத்தேன், ஆனா இது காலில் போட்டு மிதிச்சிடுது, அதனால அவரோட சொத்து பதவி இதெல்லாம் கடல்ல முழுகட்டும்னு சாபம் விட்டுறாரு. எந்த ஒரு தப்பு பண்ணாலும் பரிகாரம் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற இறங்கி கேட்கிறார். கேட்ட உடனே மேருங்கிற மலையை மத்தா வச்சுக்கோ, வாசுகிங்கிற பாம்பை கயிறா வச்சுங்க, இது உங்களால மட்டும் முடியாது, அரக்கர்களையும் சேர்த்துக்க, எல்லாத்தையும் கடையும் போது நீ இறந்து போன சொத்தெல்லாம் வரும், கடைசியில அமிர்தம்னு ஒண்ணு வரும், அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாவாவரம் கிடைச்சிடும், இறந்து போனாலும் வந்துடுறாங்களா, அதை கடையும் போது காமதேனோ கற்ப வருஷம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கடல்ல இருந்து வந்துட்டே இருக்கு. அந்த அமிர்தத்தை மட்டும் எல்லாரும் எடுத்து பகிர்ந்துட்டு இருக்கு.